ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டே 6 ஆஃப் மை வெயிட் லாஸ் ஜர்னி பார்க்கலாம். இன்றைக்கி என்னோடய வெயிட் 81.05. அப்புறம் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்மூதிக்கான ஃப்ரூட்ஸ் என்னென்னங்கிறத பார்க்கலாம். சப்போட்டா பழம், ஆப்பிள், மாதுளம்பழம், ஃபிக்கு, டேட்ஸு, பாதாம் எல்லாம் எடுத்திருந்தேன். சப்போட்டா வந்து நல்ல பழுத்த பழமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி, ஓகே. ஆனால் சப்போட்டா சாப்பிட்டா வெயிட் வந்து குறையாது, அதிகமாகும்னு சொல்லுவாங்க. பட் ஸ்டில் ஓகே, நம்ம ஃப்ரூட்ஸ் வந்து எல்லாமே எடுத்துக்கிறது தப்பு இல்லை. அதனால் நல்ல ஸ்வீட்டாக இருந்துச்சு. நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான ஸ்மூதி ரெடி. லன்ச்சுக்கு வந்து குக்கும்பர் போட்டு குழம்பு, மோர் குழம்பு, அதுக்கப்புறம் கூட்டு, கீரை கூட்டு வச்சுருந்தோம், கீரை கூட்டு, அப்புறம் பீனட்ஸ், ரைஸு ஆஸ் யூஷுவல். இதுதான் வந்து மெனு. அப்புறம் டின்னருக்கு வந்து சிம்பிளாக சுண்டல் சாப்பிட்டு முடிச்சுக்கிட்டேன். அவ்வளோதான் இன்றைக்கியோட ஃபுட்டு. இது வரைக்கும் தான் வெயிட் லாஸ் ஜேர்னி. அதுக்கடுத்து ஒரு யம்மியான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். டெம்ப்ட் ஆகுறீங்கன்னா இப்போவே வந்து வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கோங்க. யம்மியான பாஸ்தா தான் செஞ்சேன். சாட்டர்டேங்கிறதுனால என் பொண்ணு ஸ்பெஷலாக ஏதாவது கொடுத்துடுங்க லன்ச்சுக்குன்னு சொல்லியிருந்தா. அதனால் பாஸ்தா, ஒயிட் சாஸ் பாஸ்தா செஞ்சு கொடுக்கலாம். அவளோட ஃபேவரட், அவளோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்பவே பிடிக்கும். அது போக அவளுக்கு வந்து கிளாஸ் வந்து முடிய போகுது. அதனால் நெக்ஸ்ட் வீக்லேருந்து அவளுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது, போர்டு எக்ஸாம்ஸ். அதனால் இப்போ கொஞ்சம் இந்த வீக் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுனால ஒயிட் சாஸ் பாஸ்தா செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அவளுக்கு மட்டும்தான் செஞ்சிருந்தேன். ஃபஸ்ட்டு கார்லிக் வந்து நல்லா சாப் பண்ணிவிட்டு பட்டரில் டாஸ் பண்ணிவிட்டு, அப்புறம் மைதா மாவு 2 ஸ்பூன் மைதா மாவு போட்டு ஃப்ரை பண்ணணும். இப்படி என்ன மாதிரி கலர் சேஞ்ச் பண்ண விட்றாதீங்க. நான் வந்து கொஞ்சம் ஹரிபரியாக பண்ணேன், அதனால் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. பாஸ்தா வந்து குக் ஆகிடுச்சு. அப்புறம் நான் வந்து அந்த மைதா மாவு வந்து பட்டரில் ஃப்ரை பண்ணியிருந்தோம்ல, அது கூட மில்க் ஆட் பண்ணிக்கிட்டேன். அது நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு மாறும். அது கூட ஃப்ரோசன் கார்னும் நான் எடுத்து வச்சுருந்தேன். ஃப்ரோசன் கார்ன் போட்டாச்சு. அது ஓரளவுக்கு குக் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். குக் ஆனதுக்கப்புறம் இந்த சாஸில் ஆக்சுவலாக வந்து ஒரு வெங்காயம் ஃபுல்லாக, ஒரு பெரிய வெங்காயம் வந்து ஸ்கின்னை மட்டும் பீல் பண்ணிவிட்டு அதில் ஒரு பே லீஃபை வந்து கிராம்பு இருக்குல்ல, அதை வச்சு குத்தி அந்த சாஸ் கூட நம்ம போட்டோம்னா இன்னுமே நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஆக்சுவலாக இந்த ரெசிபிலாம் வந்து ஒரு 10 இயர்ஸ் 12 இயர்ஸ்க்கு முன்னாடி வாரேவா செஃப் சஞ்சீவ் கபூர் சஞ்சீவ் கபூர் இல்லைன்னு நினைக்கிறேன், செஃப் அவங்களோட இதில் தான் நான் இதை கற்றுக்கிட்டேன். பெச்சமல் சாஸ்னு சொல்லுவார். அப்பத்தில் கற்றுக்கிட்டது தான். அதுக்கப்புறம் வேறு எந்த ரெசிபியும் பார்க்குறது கிடையாது. இந்த ஒரு ரெசிபி தான் இன்ன வரைக்கும் என் பொண்ணோட ஃபேவரெட். இது நான் 2 சீஸ் ஸ்லைஸ் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் குக் பண்ணி வச்சுருந்த பாஸ்தாவையும் அது கூட மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ, அப்புறம் வேணும்னா பெப்பரும் போட்டுக்கலாம் லைட்டாக. சில்லி ஃப்ளேக்ஸும் ஆரிகானோவுமே போதுமானதாக இருக்கும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட எம்மியான ஃபிங்கர் லிக்கிங் பாஸ்தா ரெடி. எப்பயுமே இது செஞ்சால் 2 பாக்ஸ் கொடுத்து விடுவேன். அவளோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால. நம்ம கடையில் வந்து இன்ஸ்டண்ட்டாக பாஸ்தாலாம் கிடைக்குதுல்ல, அதெல்லாம் வாங்குறதுக்கு பதில் இந்த ரெசிபி நம்ம வந்து செஞ்சோம்னா டக்குன்னு முடிஞ்சிரும். ரொம்ப ஈஸியான வேலை தான் இது. இப்போ எல்லாம் நிறைய கற்றுக்குறாங்க. யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து பம்கின் சாஸ் வச்சு அது இதுன்னு நிறைய போடுறாங்க. இது ஆல் டைம் ஃபேவரட் தான், மேக் அண்ட் சீஸ் பாஸ்தா. இது ப்ராப்பர் இட்டாலியனான்னு எனக்கு தெரியாது. நான் வந்து செஃப் போர்டு தான் ஃபாலோ பண்ணுறேன். வீடியோ எண்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ. டேக் கேர், பாய்.